பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹபீபினா வ நபியினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த கத்ருன்னதா வகுப்புல ஷர்ஹு கத்ரின்னதா வ பல்லிசதா, இதில் நாங்கள் இந்த குறித்த பிடிஎஃப்ல 92வது பக்கத்தில் நம்ம இருக்கோம். வல் அஃப்ஸஹு இஸ்திமாலுல் ஹனி ககதின் அப்படின்னு காட்டுக்காங்கல்ல, அங்க இருந்து நம்மளோட பாடத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு துவங்குவோம். வல் அஃப்ஸஹு, வல் அஃப்ஸஹு மிகவும் சிறந்த மொழிநடை என்னவென்றால் இஸ்திமாலுல் ஹனி, ஹனு என்கிற அந்த சொல்லை பயன்படுத்துவதாகும், ககதின் கத் என்கிற சொல்லை போல அப்படின்னு போட்டிருக்காங்க. அஃப்ஸஹ்ன்றது அல்லொகத்துல் ஃபசீஹா, அல்லொகத்துல் ஃபுஸ்ஹா என்கிறது மிக செம்மையான அரபு மொழி நடைக்கு நம்ம சொல்ல அல்லொகத்துல் ஃபுஸ்ஹா ஸ்டாண்டர்ட் அரபி. அதான் இங்கேயும் அல் அஃப்ஸஹ் என்று இங்கே சொல்றது என்னது, அஃப்ஸஹுல் லொகா, அதாவது மிக சிறந்த மொழிநடை என்னென்று கேட்டால் ஹனு என்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தணும், கதின் என்கிற சொல்ல மாதிரின்றாங்க. இந்த கதன் என்கிற சொல், நாளை அப்படிங்கிற சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னால் அது 2 எழுத்துல வந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம கதுன், கதன், கதின் அப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஹனுன், ஹனன், ஹனின் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது இலாபத்தின் செய்யக்கூடாது, அதே டைம்ல அந்த வாவு யா அலிஃபை கொண்டு ஏராப் செய்யக்கூடிய அந்த மெத்தட்டை நம்ம பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப ஹாதா ஹனுன், ரஐத்து ஹனன், அதே மாதிரி என்னது உந்துர் இலா ஹனிஹி அப்படின்ற மாதிரி வரக்கூடிய அந்த இலா ஹனின் அப்படின்ற மாதிரி தான் அது வரும். அதாவது நம்ம வளமையாக சொல்லக்கூடிய லோகத்து படி சொல்வதாக இருந்தால் ஹாதா ஹனுன், ரஐத்து ஹனன், மரத்து பி ஹனின், அந்த மாதிரியான அமைப்பில் அது வரும் அப்படின்ற மாதிரி தான் என்னது இவருடைய அந்த செய்தி இருக்கு. பொதுவாக ஹனுன் என்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி முன்னால உள்ளதுல சொன்னாங்க. இந்த முன் பந்தில இருக்குது பாருங்க. வல் ஹனு கீல இஸ்முன் யுக்னா பிஹி அன் அஸ்மாயில் அஜ்னாஸ். ஹனு என்கிற சொல்ல பொதுவாக இனத்தை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு சூசகமாக பயன்படுத்தப்படும். அதே மாதிரி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்றது வெறுக்கத்தக்க விடயமாக இருந்தால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நம்ம அதை பயன்படுத்துறோம்னாங்க. அதே போல மறைவிடங்களை சுட்டி காட்டும் பொழுது நம்ம என்னது இந்த ஹனுன் என்கிற சொல்ல பயன்படுத்துறோன்னு 3 கருத்து காட்டி இருந்தாங்க. அதை நம்ம விளங்கப்படுத்திட்டோம். இப்ப இந்த ஹனு என்கிற சொல் பயன்பாட்டுல இப்போது இருக்குதான், சர்வசாதாரணமான பயன்பாட்டுல தற்போதைய உலகில் அது இருக்குதான்னு கிட்ட அது இல்லை, அந்த சொல் இல்லை. இருந்தாலும் அந்த சொல்ல பயன்படுத்தக்கூடிய விதங்கள் சம்பந்தமாக அந்த காலத்துல பேசியிருக்காங்க. அந்த சட்டங்களை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு வரோம். சொல்றாரு பாருங்க அந்த ஷர்ஹ் பகுதியில, இதஸ்துமிலல் ஹனு, ஹனு என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டால் கைர முலாஃபின், இலாஃபத்து செய்யப்படாமல் பயன்படுத்தப்பட்டால், ஹாதா ஹனுன், ரஐத்து ஹனன் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தப்பட்டால் கான பில் இஜ்மா மன்கூசன். இஜ்மான்றா எல்லா நஹ்வீன்களுடைய ஏகமனதான கருத்து. அப்ப அதுல எந்த கருத்து முரண்பாடும் இல்லாட்டி தான் இஜ்மான்ற. கருத்து முரண்பாடே இல்லை, அதுல எந்த இலக்கண முரண்பாடுகளும் இல்லை, ஒரே எல்லோரிடமும் ஒரே பயன்பாடு தான் அப்படின்னு இஜ்மாண்டுவாங்க. அப்ப கானபில் இஜ்மாயி, இஜ்மா என்னென்று கேட்டால் ஏகமனதான கருத்து என்னென்றால் மன்கூசன், அது மன்கூசாக ஆகிவிடும் என்பதுதான். கானபில் இஜ்மாயி மன்கூசன், ஏகமனதாக அது மன்கூசாக ஆகிவிடும். அது என்னது மன்கூஸ்னு அர்த்தம்? ஐ மஹ்தூஃபல்லாமி, லாம் கலிமா ஹதுவு செய்யப்பட்ட சொல்லாக மாறிவிடும். லாம் கலிமா என்னது? அசில ஹனு உன், அந்த வாவு ஒன்று இருக்கும் இல்ல, அதான் லாம் கலிமா. அந்த வாவு இருக்காது, மஹ்தூஃபல்லாம். முரபன் பில் ஹரகாத்தி கசாயிரி அகவாத்தி, ஏனையவைகளை போல ஹரக்கத்துகளை கொண்டு ஏராபு செய்யப்படக்கூடியதாக ஆகிவிடும். ஹரக்கத்தை கொண்டு ஏராபு செய்யணும், ஹாதா ஹனுன், ராய்து ஹனன், அந்த மாதிரி வரும். அப்ப இலாபத்து செய்யப்படாம ஹனுக்க அல்லது ஹனுஹு அப்படின்னு சொல்லி லமீர்களோட இலாபு செய்யப்படாம தனிச்சு வந்துட்டால் அதை நாங்கள் மன்கூசா பயன்படுத்தணும். மன்கூசுனால் இறுதி எழுத்து நீக்கப்பட்டது. அவ இறுதி எழுத்து குறைக்கப்பட்டதுன்ற என்ன அர்த்தம்? லாங்கலிமா ஹதுவு செய்யப்பட்டு ஹரக்காத்துகளை கொண்டு இராப் செய்யப்படக்கூடிய மாதிரி ஆகுவது. தகூலு, நீ சொல்வாய், ஹாதா ஹனுன், வராய்து ஹனன், மரத்து பி ஹனின் என்று சொல்வாய். கமா தகூலு யுஜிபுனி கதுன் வ அசூமு கதன்
வஅதகஃப்து ஃபீ கதின் என்று நீ சொல்வதை போல, கமா தக்கூன நீ சொல்வதை போல, யுஜிபுனி கதுன், கதுண்டால் நாளை, அதனது நாளை எனக்கு ஆச்சரியப்படுத்தும் அல்லது நாளை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஓ, நாளை எனக்கு பிடிக்கும், அதாவது நாளைய தினம் எனக்கு ஓகே, எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் தானே. நம்ம இன்றைக்குன்னா எனக்கு விருப்பம் இல்லை, நாளைக்கு எனக்கு விருப்பம் அப்படின்ட்டு. அப்ப யுஜிபுனி கதுன்னு சொல்லேரு. வஅசூமு கதன், நாளை நான் நோன்பு பிடிப்பேன் சொல்லலாம், ஓகே. வஅதகஃப்து ஃபீ கதின் சொல்லலாமா? அப்படி சொல்லல. அது ஏ தகஃப்துன்னு நான் ஏத்திகாஃப் இருந்தேன். ஏத்திகாஃப்னா அந்த பள்ளியில போய் ஏகாந்திரம் கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அல்லது ஏகாபத்திரம் கொள்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அது நீ அது எனக்குன்னா அந்த ஏகாந்திரம் கொள்ளுதல், எனது அப்படி ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு பயன்பாட்டுல இல்லை. ஏத்திகாஃப் இருக்கிறேன்னா பள்ளியில என்னது ஏத்திகாஃப் இருக்கிறேன் சொல்றது. நம்ம என்ன பள்ளிக்குள்ளேயே மிச்ச நேரமாக இருக்கிறது, குர்ஆனை கொண்டு தொழுது கொண்டு அல்லாஹுடைய சிந்தனையில துவா கட்டுக்கொண்டு அப்படி இஸ்திக்ஃபார்களோட பாமன்னிப்போட இருக்கிறது. அதான் ஏத்திகாஃப் இருக்கிறது. ஐ லுசூமுல் மஸ்ஜிதி கொஞ்ச நேரத்துக்கு அந்த பள்ளிக்குள்ள அப்படி இருக்கிறது. அதான் ஏத்திகாஃப் இருக்கிறேன்னு நம்ம சொல்றது. அப்ப ஏத்தகஃப்து நான் ஏத்திகாஃப் இருந்தேன், ஃபீ கதின் நாளை நாளிலே ஏத்திகாஃப் இருந்தேன் சொல்லலாமா? நேற்று ஏத்திகாஃப் இருந்தேன், இன்று காலை ஏத்திகாஃப் இருந்தேன்னு சொல்றது ஒரு ஓகே. நாளை ஏத்திகாஃப் இருப்பேன்னு தானே சொல்லணும். எப்படி ஏத்தகஃப்து ஃபீ கதின்னு சொல்றது? அது எப்படி சொல்லணும்? அப்ப முதாரில சொல்லணும், அஅதகிஃபு ஃபீ கதின். இப்ப நீங்க என்னட்டு சொல்ல வேணாம், என்னடாப்பா இவரு இப்னு ஹிஷாம மிஞ்சினவரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்னு ஹிஷாம மிஞ்சின ஒரு ஆள் இல்ல, ஆனாலும் நமக்கு விளங்குது அப்படி சொல்ல இயலாதுண்டு. என்ன கோலத்தில் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு விளங்கல. இது சின்ன பிள்ளை தமிழ் பேசுற மாதிரி இல்லையா இருக்கு. எப்படி நேத்து நான் டொஃபி வாங்கி தருவேனே அப்படின்னு சொல்ற மாதிரி, நேத்து நான் உங்களுக்கு டொஃபி வாங்கி தருவேன்னு சொல்லலாமா? சொல்றது அழகு இல்லை. நாளைக்கு நான் டொஃபி வாங்கி தந்தேன் அப்படி சொல்லலாமா? நாளைக்கு நான் டொஃபி வாங்கி தந்தேன் சொல்லலாமா? இல்ல, நாளைக்கு நான் டொஃபி வாங்கி தருவேன் அப்படித்தானே தமிழ்ல வரும். அப்ப எனவே இந்த சின்ன பிள்ளை தமிழ் பேசுற மாதிரி இருக்குது. எனவே அது எனக்கு சரி மாதிரி படல. அது கொஞ்சம் வெட்டி போட்டு மேல நீங்க அஅதகிஃபு ஃபீ கதின், நாளை நான் ஏத்திகாஃப் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு போடுறதுதான் பொறுத்த மாதிரி நமக்கு விளங்குது. அல்லாஹு ஆலம். அப்ப இந்த கதுன் என்கிற சொல்லை பயன்படுத்துவதை போல நம்ம ஹனுன் என்கிற சொல்லையும் இறுதி எழுத்த ஹதுப் செஞ்சு போட்டு 2 எழுத்து சொல்லாக பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம 2 எழுத்து சொல்லாக பயன்படுத்தினால் இதாஃபத் அங்கே நடந்தில்லை. ஸோ ஹரக்காத்துகளை கொண்டு நம்ம இராப் செய்வோம். வைதஸ்துமில முதாஃபன், இலாபத்து செய்யப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டால் ஃபஜும்ஹூருல் அரபி, பெரும்பான்மையான அரேபியர்கள் தஸ்தமிலுஹு கதாலிக்க, அதை அவ்வாறே பயன்படுத்துவார்கள். அதை அவ்வாறு என்னபடி அந்த மன்கூஸாக இறுதி எழுத்து ஹதுப் செய்யப்பட்டு ஹரக்கத்தை கொண்டு இராப் செய்கிறது. ஃபதகூல், நீ சொல்வாய் ஜா ஹனுக்க ரஐது ஹனக்க மரத்து பி ஹனிக்க. பாருங்க, அங்கே இலாபத்து நடந்திருக்குது, இருந்தும் ஹரக்காத்துகளை கொண்டு தான் ஈராப் நடந்திருக்குது. ஹர்ஃபுகளை கொண்டு வாவு அலிஃப் யாவை கொண்டு ஈராப் நடந்தில்லாங்க. கமா தகூலு, நீ சொல்வதை கமா எஃப் அலூன், அவர்கள் செய்வதை போல, ஃபீ கதிக்க என்று சொல்வதை போல. வபதுஹும், இன்னும் சிலர், யுஜ்ரீஹி, அதை நடாத்தாட்டினார்கள். அதை நடாத்தாட்டினார்கள்னா அதை பயன்படுத்தினார்கள், அதான் அர்த்தம். அதை நடாத்தாட்டினார்கள். முஜுரா அபின் வாஹின், அபுன் அஹுன் என்கிற சொல்லை பயன்படுத்துவதை போலவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அபுன் அஹுன் போன்றதை நடத்தாட்டுவதை போன்று அதை நடத்தாட்டி இருக்கிறார்கள். ஃபயுரிபுஹு, எனவே அதற்கு அவர்கள் ஏராபு செய்வார்கள். பில் ஹுரூஃபி ஸலாஸா, 3 எழுத்துக்களை கொண்டும், வாவை கொண்டு அபு செய்கிற, அலிஃபு கொண்டு அஸ்பு செய்கிற, யாவை கொண்டு ஜெர்ரு செய்கிற. ஃபயக்கூல், எனவே அவர்கள் ஃபயக்கூலு, அவர்களை சிலர் சொல்லுவார்கள், ஹாதா ஹனூக்க ராய்து ஹனாக்கி மரத்து பி ஹனீக்க என்று சொல்வார்கள். வஹிய லொகத்துன் கலீலத்துன், இது குறைந்த ஒரு பாவனை முறைமை. இதனது குறைந்த பாவனை முறைமை. தக்கரஹா சீபவைஹி, இந்த லொகத்தை இமாம் சீபவைஹி சொல்லியிருக்காங்க அவங்களோட புத்தகத்துல. வலம் எத்தலை அலைஹல் ஃபர்ராஉ, இமாம் ஃபர்ரா அவர்கள் இதை அறிந்திருக்கவில்லை. இத்தர அலைகின்றால் அறிந்து கொண்டான் அர்த்தம். இத்தர அலைகின்றால் அறிந்து கொண்டான். இதை இமாம் ஃபர்ரா அவர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. வலத் சஜ்ஜாஜியு, அதே மாதிரி இமாம் சஜ்ஜாஜி அவர்களும் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே ஃபஅஸ்கதாஹு, இந்த லொகத்தை அவங்க விழுத்தாட்டி இருக்கிறாங்கண்டா அதை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. அஸ்கதாகுண்டா அதை கேன்சல் பண்ணி அதை விழுத்தாட்டிட்டாங்க, அதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க.
மின் இத்தத்தி ஹாதிஹில் அஸ்மாயி, இந்த அல் அஸ்மாவுல் ஹம்சா அல் அஸ்மாவு சித்தா, இந்த ஐந்து இசும்கள் அல்லது இந்த 6 இசும்கள் இதை எண்ணுகிற அந்த கணக்கெடுப்புல அதை வீழ்த்தடிட்டாங்க. அப்போ அவங்க என்ன அல் அஸ்மாவு சித்தான்னு சொல்ல மாட்டாங்க, அல் அஸ்மாவுல் ஹம்சா. ஹனுன் என்கிறது அல் அஸ்மாவு சித்தாவுக்குள்ள அல் அஸ்மாவுல் ஹம்சாவத்தை நம்ம பார்க்கணும், அல் அஸ்மாவு சித்தாவாக கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. ஃபாஸ்கத்தாஹு, அதை அவர்கள் இருவரும் அதை விழுத்தாட்டி விட்டார்கள். மின் இத்தத்தி ஹாதிஹில் அஸ்மாயி, இந்த இசும்களை கணக்கெடுக்குகின்ற விடயத்தில் அதை விழுத்தாட்டி விட்டார்கள். வ அத்தாஹா ஹம்சத்தன், வ அத்தாஹாண்டு எழுதியிருக்கிறாங்க, அது பிள்ளை. வ அத்தஹா ஹம்சத்தன், அத்தாஹாண்டு வராது. சாரி, நம்ம தஸ்னியமாக வச்சா வரும் இல்லையா? எப்படி இந்த அஸ்கத் தாகுன்ற தஸ்னியம் தானே இருக்குது இல்லையா? அஸ்கா தாகும் தஸ்னியமாக இருந்தால் அப்ப அத்தாஹா, அது அவங்க 2 பேரை பார்த்து மீது மீர் அத்தாண்டு இல்லையா? அப்படி வரும் என்ன, அப்படி வைக்கலாம். அப்ப அத்தாஹா, அதை அவர்கள் இருவரும் கணக்கில் கொண்டிருக்கிறார்கள், கணக்கெடுத்தார்கள். அந்த அல் அஸ்மாவு சித்தாவை வந்து எப்படி அவங்க கணக்கெடுக்கிறாங்க என்றால் ஹம்சத்தன், அல் அஸ்மாவுல் ஹம்சாவாக 5 இசும்களாகத்தான் பார்த்திருக்கிறாங்க. அப்ப அபுன் 1, அஹுன் 2, ஹமுன் 3, அபுன் அஹுன் ஹமுன் ஃபமுன், அடுத்தது தூமாலின். இந்த இப்படி 5 சொல்லுவாங்க இவங்க யாரு, இமாம் ஃபர்ராவும் இமாம் ஜஜ்ஜாஜியும் 5 இசும்கள் தான் சொல்லுவாங்க. இமாம் சிபவைஹி இல்ல அல் அஸ்மாவுல் ஹம்சா இல்ல அல் அஸ்மாவு சித்தான்னு சொல்லி ஹனுவையும் சேர்த்துக்கிறாங்க. அதாவது எப்படி கருத்து வாசிக்கணும்னால் தாஹு, அதை அவர்கள் இருவரும் விழுத்தாட்டி இருக்கிறார்கள். மின் இத்தத்தி ஹாதில் அஸ்மாய், இந்த இசும்களை எண்ணுகிற விடயத்தில், அதாவது கணக்கெடுக்குகின்ற விடயத்தில் விழுத்தாட்டி விட்டார்கள். வஅத்தாஹா, அவர்கள் இருவரும் அதனை கணக்கெடுத்திருக்கிறார்கள். ஹம்சத்தன், 5ஆக. சரி, அடுத்தது பாருங்க சொல்றாங்க, வல் முசன்னா, இன்னும் தஸ்னியாவுமாக இருக்கும். தஸ்னியா என்று சொல்லி இதை எங்க அத்துப் செய்யறாங்க என்றால், இந்த ஹர்ஃபுகளை கொண்டு ஏராப் செய்யக்கூடிய அந்த வரிசைகள்ல அடுத்ததாக சொல்றாரு வல் முசன்னா, தஸ்னியாவும் ஆகும். க அஸ்ஸைதானி, அஸ்ஸைதானி என்ற உதாரணத்தை போல. ஃபயுர்ஃபஉ பில் அலிஃப், அலிஃபை கொண்டு அதற்கு ரஃபு செய்யப்படும். யாவை கொண்டு என்னது ஜர்ரும், அதே மாதிரி நஸ்பும் செய்வான். வஜம் உல் முதக்கரி சாலிமி, இன்னும் முதக்கர் சாலிஞ்சமும் ஆகும். கஸ்ஸைதூன, ஜைதூன என்பதை போல. ஃபயுர்ஃபஉ பில் வாவி, இதற்கு வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். வயுஜர்ரானி வயுன்சபானி பில்யா, இது அத்தனைக்குமே நஸ்பும் ஜெர்ரும் செய்யப்படும் யாவை கொண்டு. அப்ப தஸ்னியாவுக்கும் முதக்கர் சாலிஞ்சமுக்கும் என்னது ஜர்ரு நஸ்பு எல்லாம் செய்வது யாவை கொண்டுதான். வகிலா வகில்தா, இன்னும் கிலா கில்தாவும் ஆகும். மஅல் லமீர், லமீருடன் வரும் பொழுது கிலாஹுமா கில்தாஹுமா வாஹு என்னது இருக்கும். அது வந்து 2, அந்த கிலாவும் கில்தாவும் கல் முசன்னா, தஸ்னியாவை போலவாகும். வகதா, இவ்வாறு தான் அல்லது இதை போலவாக இருக்கும். இஸ்னானி வஸ்னத்தான், இஸ்னானி என்பது மிஸ்னத்தான் என்பது முத்துலக்கனா, பொதுவாக முத்துலக்கனா எந்த நிபந்தனையும் இல்லை, லமீரோட வரணும் அல்லது இலாப் செய்யப்பட்டு வரணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வ இன் ருக்கிபா, அவை 2ம் தர்கீப் செய்யப்பட்டு வந்தாலும், தர்கீப் செய்யப்பட்டு வரனால் பிணைக்கப்பட்டு வாரதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நம்ம இஸ்னா அஷர இஸ்னத்தா அஷரத்தன்னு சொல்லுவோம், அப்படித்தானே? அதே மாதிரி இஸ்னானி வ இஷ்ரூன இஸ்னத்தானி வ இஷ்ரூனன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ அது வந்து அந்த ஒன்று பெரிய இலக்கங்களோட சேர்க்கப்பட்டு வார அல்லது அஷராவோட சேர்க்கப்பட்டு வார. இங்கே அந்த அஷரத்துன் 10 என்கிற அந்த சொல்லோட சேர்க்கப்பட்டு வரதான் சொல்ல வராங்க. 12 வாரது இஸ்னா அஷர இஸ்னத்தா அஷர, அப்படி வந்தோம் அது தஸ்னியாவை பயன்படுத்துவதை போலதான் பயன்படுத்தணும். அந்த ருக்கி பாண்டால் முரக்கபாக வாரது. இங்கே முரக்கபுங்கிறது முரக்கப் மஸ்ஜி, முரக்கப் மஸ்ஜின்னு தான் நம்ம அதுக்கு சொல்றது. வ உலு, இன்னும் உலுவுமாகும். உலுன்றது தனியாக வராது, அது இதாப் செய்யப்படுத்தான் வரும். உலுல் இல்மி, அறிவுடையவர்கள். உலுல் அல்பாப், பகுத்தறிவை உடையவர்கள். இப்போ குர்ஆன்லையும் வருது தானே, எப்படி வருது? யுஉத்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு அறிவு ஞானத்தை கொடுக்கிறான். ஒமை யுஉத்தல் ஹிக்மத ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப். அந்த வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், இந்த அறிவினுடைய பெருமதியை அறிவு கொடுக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு. அப்போ அதில் வரக்கூடிய இந்த உலுல் அல்பாப் மாதிரி என்ன, அந்த உலுன்றது வேற எங்கே வருது? வேற உலுங்கிறது பல இடங்கள்ல வருது. இந்த மாதிரி என்னது உலுல் இல்மி, உலுல் ஃபதுலி, வலா தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸஅத்தி ஐயுத்தவ, எல்லாம் குர்ஆன்ல வந்திருக்கிற சொற்கள்.
சரி. அப்ப உலுனா உடையவர்கள் அர்த்தம். உலுல் இல்ம் அறிவை உடையவர்கள், உலுல் அஹ்லாக் பண்பாட்டை உடையவர்கள், உலுல் மால் சொத்துடையவர்கள் அப்படின்னு வர சொல்லிட்டு அது உலுல் அஸ்ம் என்ன ரசூல்மார்கள் என்னது உலுல் அஸ்ம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மிகவும் உறுதியாக இருந்த நபிமார்கள் என்ன அந்த சொல் வந்திருக்குது குர்ஆன்லையும் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஷ்ரூன இன்னும் இஷ்ரூனங்கிற சொல்லுமாகும். வாகவாத்து இன்னும் அதை சார்ந்தவைகள். இஷ்ரூனவை சார்ந்தவைகள்னால் அதாவது தசாப்த எண்கள் 30 40 50 60 70 80 90 வருதே. இஷ்ரூன சலாசூன அர்பூன ஹம்சூன சித்தூன சபூன சமானூன அப்படி வரக்கூடியவைகளுக்கு நாங்கள் சொல்ற வந்து அகவாத்து இஷ்ரூன், அகவாத்து இஷ்ரீன், அதாவது 20 சகோதரிகள் என்று சொல்றது. அப்ப அதாவது 20 20 சார்ந்தவைகள்ன்றது அதுதான். ஆலமூன ஆலமூன் அப்படிங்கிறது ரப்புல் ஆலமீன். அந்த ஆலமீன் நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச சொல்லிட்டா அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அந்த ரப்பில் ஆலமீன் இதாஃபத்துக்காக வேண்டி யா வடிவத்தில் வந்திருக்குது முலாஃபிலை சுட்டி. அது இல்லாட்டி இது ஆலமூனதன். ஆலமூனண்டா அகிலத்தார்கள். அகிலத்தார்கள்னு சொல்லும் பொழுது 3 வர்க்கத்திலே வருவாங்க, மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள். அப்ப இந்த 3 பேர் தான் ஆலமூன அப்படிங்கிறது. ஆலம்ங்கிறது உலகம். அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற அத்தனை அண்ட சராசரமும் ஆலமுக்குள்ள அடங்கும். ஆனா ஆலமூண்டால் அதுல வரக்கூடியது மனிதர்களும் ஜின்களும் மலக்குகளும் தான் வருவாங்க. அஹுலூனா அஹுலூனாங்கிறது குடும்பம். என்னது ஷகலத்துனா அம்வாலுனா அஹுலூனா வருதே குர்ஆன்ல அந்த சொல் அஹுலூனா எங்களுடைய குடும்பம் அப்படின்னு வர்றது. வாபிலூன வாபில்ங்கிறது அடைமலைக்கு சொல்றது, பெரிய கனத்த அடைமலைகளுக்கு சொல்றது வந்து வாபில் அப்படின்வாங்க. வாபிலூன்னு சொல்லி ஜம்மாகும் அதை பயன்படுத்துறது. குர்ஆன்ல வந்து வாபில் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எங்க ஒரு வசனம் ஒன்று வருது இல்லையா, வந்து அசாபஹு வாபிலுன் ஃபாததுகுலஹா தைஃபைன் இல்லையா, அசாபஹா வாபிலுன் அந்த தோட்டத்துக்கு என்னது ஒரு பெருமலை கிடைக்க பெற்றது அப்படின்னு வரக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்து. அடுத்து சொல்ல பாருங்க அரதூன. அரதூனங்கிறது வந்து பூமி. அரதுக்கு ஜம்மு வந்து அராலின்னு சொல்வதை போல அரதூன என்கிற ஜம்மு என்னது அதுக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த ஜம். சினூன அரதுன்னா பூமியா, இந்த என்னது அரதுன்றாலும் பூமி, என்னது அரதுன்றாலும் என்னது பூமிகள் பன்மதி. வசினூன சனத்துண்ட வருடம். அது ஜம்முத்தான் என்னது சனவாத்துன்னு சொல்லுவோம். சினூன்னு சொல்றது வருடங்கள் அப்படின்னு அர்த்தம். வபாபுஹு இன்னும் சினூன் பாபு, சினூன் பாபுன்னு சொல்லுவாங்க. வபாபு சினூன் அது என்னது சினூன் பாபுன்னு சொல்றது ஒரு வகையான சொல் இருக்கு அரபுல. எப்படின்னு கேட்டால் அதாவது இப்படி சொல்லுவாங்க, சினூன் பாபுக்கு தாரீஃப் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு சொல் வந்து 3 எழுத்துல வந்து அதனுடைய கடைசி எழுத்து வாவாக இருந்து தாவாக பிரட்டப்பட்டிருக்கும். இப்போ இந்த சனத்துன் மாதிரி பெரட்டப்பட்டு இதுக்கு பிறகு அதை நம்ம ஜெம் எடுக்கும் பொழுது வாவை நுனையும் போட்டு ஜெம் எடுக்கிற அப்படி சொற்கள் இருக்குது. இப்போ இலத்துன் இதுன, சுபத்துன் சுபூன, அதே மாதிரி சனத்துன் சினூனன்னு சொல்றாங்க. இப்படி இந்த என்னது ஒரு எழுத்து 3 எழுத்துல வந்து அது கடைசி எழுத்து எனது வாவாக இருந்து பிறகு தாவாக பிரட்டப்பட்டு ஜெம் எடுக்கப்படும் பொழுது என்னது நம்ம அது இந்த மாதிரி முதற்கு சரஜமா நம்ம ஜெம் எடுக்கிற ஜம்மு தக்சீரா ஜெம் எடுக்கப்படாது. எப்படி சனத்துன் ஜம்மு சனவாத்துண்டு ஜெம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் என்னது சினூன் பாபுன்னு சொல்றதை பத்தி வரும் நமக்கு பின்னால சொல்லுவாங்க. வபனூன இபுனுன் என்கிற சொல்லினுடைய பன்மை வடிவம் பனூன், ஆண் மக்கள். குர்ஆன் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனது அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, சொத்தும் ஆண் குழந்தைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை புள்ளைகளை வச்சு பெருமை அடிக்கிறது ஒன்று இருக்கு உலகத்துல. இல்லியூன இல்லியூன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாங்க உயர்ந்த சுவனச்சோலைக்கு சொல்றன்றாங்க. உயர்ந்த சுவனச்சோலை என்ற பேர் வந்து இல்லியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இந்த இல்லியூன் மாதிரி இப்போ வஷிபுகுன்னு அதை ஒத்தவைகள் இப்படி வாவுனூனை போட்டு ஜெமெடுக்கப்பட்டு வந்திருக்கும் அந்த சொல். அதுதானே அந்த வஷிபுகு அதை போன்றவைன்னு சொல்றாங்க. கல் ஜெம்இ இவைகள் எல்லாமே முதக்க சரஜமு மாதிரித்தான் பயன்படுத்தணும். கல் ஜம்இன்னா கஜம் இல் முதக்கரி சாலிமி. அப்ப என்ன சொல்ல வராங்கன்றால் அலிஃபை இந்த ஹருஃபுகளை கொண்டு இரப் செய்யக்கூடிய வரிசையில தஸ்னியா வரும், முதக்க சரஞ்சமு வரும். இந்த முதக்க சரஞ்சமோட முதக்க சரஞ்சம் என்ன அர்த்தம், ஒரு சொல்லினுடைய இறுதியில வாவையும் நூனையும் போட்டு ஜெம் எடுக்கப்படக்கூடிய சொல். அது பெரும்பாலும் உயர்திணையாக இருக்கும். அந்த உயர்திணையான
ஆண்பால் பன்மைகளுக்குத்தான் நம்ம என்னது ஜம்உல் முதக்கரி சாலிம்னு சொல்றோம். சீரான ஆண்பால் பன்மை. அடுத்தது இந்த தஸ்னியாவோடு சேர்க்கப்பட்டவைகள்ல இஸ்னான் இஸ்னத்தானி கிலா கீழ்த்தா இது ரெண்டையும் சேர்ப்பாங்க. இஸ்னான் இஸ்னத்தானி அது எந்த மாதிரி வந்தாலும் தஸ்னியாவுடைய ஈராபையை அது பெற்றுக்கொள்ளும். கிலா கீழ்த்தா அது லமீரோடு சேர்க்கப்பட்டு வரணும். கிலாஹுமா கீழ்த்தாஹுமான்னு வரணும். ஜாஅத் தாலிபானி கிலாஹுமா, ஜாஅத் 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 தாலிபத்தானி தானே, ஜாஅத் தாலிபத்தானி கீழ்த்தாகுமான்னு வரும். கீழ்த்தாகுமா கீழ்த்தாகுமான்னு வரும். அப்போ ஜாஅத் தாலிபானி கிலாகுமா ஜாஅத்தி தாலிபத்தானி கீழ்த்தாகுமான்னு வரும். அது லமீரோட தான் பெரும்பாலும் இதாபம் செய்யப்பட்டு வரும். அடுத்தது உலு, மற்றது இஷ்ரூன, அதே மாதிரி வரக்கூடிய பொதுவான என்னது தசாப்த எண்கள் ஆலமூன அஹுலூன வாபிலூன அரலூன சினூன பனூன இல்லியூன இதெல்லாமே முதக்கர் சாரஞ்சம்மை போன்று நம்ம பயன்படுத்தப்பட வேணும். அப்போ தஸ்னியாவாக இருந்தால் அலிஃபை கொண்டு நம்ம ரப்பு செய்வோம், யாவை கொண்டு ஜெரு நஸ்பு நடக்கும். முதக்கர் சாரஞ்சமாக இருந்தால் வாவை கொண்டு ரப்பு நடக்கும், யாவை கொண்டு ஜெரு நஸ்பும் நடக்கும் என்கிற செய்தி நமக்கு தெரியும். அல்பாபு சானி வல்பாபு சாலிஸ், இரண்டாவது பாபும் மூன்றாவது பாபுமானது மிம்மா ஹரஜ அனில் அஸ்லி, அடிப்படை ஈராபை விட்டும் வெளியேறிய இரண்டாவது மற்றும் மூன்றாவது பாபுகள் எதுவென்றால் அல் முசன்னா தஸ்னியாவாகும். கல் கஸ்ஸைதானி ஜெய்தான் என்பதை போல அல்லது உமாரான் என்பதை போல. இப்போ தஸ்னியாவாக ஆக்கிற நம்ம என்ன செய்வோம், ஒரு சொல்லினுடைய கடைசியில் அலிஃபை நுண்ணையும் போட்ட தஸ்னியா, அதில் ஒரு பிரச்சனையே இல்லை. கலமுன் கலமானி. அப்போ தஸ்னியாவுக்கு என்ன தயாரி சொல்லுவாங்க, இஸ்முன் தல்ல அலஸ்னைனி, இஸ்முன் தல்ல அலஸ்னைனி. அந்த கீழுக்கு உங்களுக்கு அந்த ஃபுட் நோட்டில் காட்டிக்கிறாங்க பாருங்க, தஸ்னியாவுக்கு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அடிக்குறிப்பை பாருங்க, அதில் போட்டிக்கிறாரு வந்து முசன்னா. தஸ்னியா என்பது என்ன தெரியுமா, இஸ்முன், அது ஒரு பெயர் சொல். அப்போ தல்ல அலா அலஸ்னைனி இரண்டை அதை சுட்டி காட்டும், தல்ல அலைன சுட்டி காட்டுறது. வாகுனா அனில் முத்த ஆத்திஃபைனி, அத்துப் செய்வதை விட்டும் தேவையற்று வைக்கும். அத்துப் செய்வதை விட்டும் தேவையற்று வைக்கக்கூடிய இரண்டு என்ற பொருளை தரக்கூடிய ஒரு பெயர் சொல்லுக்கு தான் தஸ்னியா நம்ம சொல்ற. அது என்னது அத்துப் செய்வதை விட்டும் தேவையற்று வைக்கிறேன் என்றால், இங்க பாருங்க, உண்மையிலேயே எனக்கு ரெண்டு பேனை இருக்கிறேன்டா நான் இப்படித்தான் சொல்லணும், இந்தி கலமுன் வ கலமுன், இந்தி கலமுன் வ கலமுன், என்னிடத்தில் ஒரு பேனையும் இன்னும் ஒரு பேனையும் உள்ளது அப்படிதான் நான் சொல்லணும். ஆனா அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டையாம நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் இந்தி கலமானின்றோம். அப்ப என்னிடத்துல இரண்டு புத்தகங்கள் இருக்குதுன்னு நம்ம இந்தி கிதாபானின்னு லேச சொல்லிடுறோம். ஆனா அசுரனியை பார்த்தீங்கன்னால் இந்தி கிதாபுன் வ கிதாபுன் ஆகரு, என்னோட ஒரு புத்தகமும் இன்னும் ஒரு புத்தகமும் உள்ளதுன்னு சொல்லணும். அப்படி அந்த கிதாபுன் வ கிதாபுன்னு சொல்வதை தவிர்த்து போட்டுத்தான் நம்ம என்ன சொல்றோம், இந்தி கிதாபானின்றோம். இரண்டு மனிதர்கள் வந்தார்கள், எப்படி சொல்லணும், ஜா ரஜுலானி வ ரஜுலுன் ஆகரு, சாரி ஜா ரஜுலானின்னு சொல்லணும். அப்படி ஜா ரஜுலுன் வ ரஜுலுன் ஆகருன்னு சொல்லணும். அப்புறமா ஜா ரஜுலுன் வ ரஜுலுன்னு சொல்வதை விட்டு போட்டு ஜா ரஜுலானின்று ஒரே சொல்லில் அலிஃபை நூனை நம்ம போட்டுன்னு செஞ்சிடுறோம். நம்ம அந்த ஒரு சின்ன மேலதிகமான அதிகரிப்பை செய்வதன் மூலமாக இருமையாக ஒரே சொல்லில் ஆக்கிடுறோம். அதான் பாருங்க சொல்றாரு, இஸ்முந்தர் அலஸ்னைனி வாகுனானி முத்த ஆத்திஃபைனி பிசியாதத்தின் அலா முஃப்ரதிஹி, அதனுடைய ஒற்றையை பார்க்கிலும் என்னப்பா அந்த அதனுடைய ஒற்றை சொல்லி ஒருமையான சொல்ல ஒரு சின்ன அதிகரிப்பு, அந்த சின்ன அதிகரிப்பு தான் அலிஃபை நூனையும் இது நம்ம சேர்க்கிறோம். ரஃபுடைய நிலைமையில நஸ்பு ஜெருடைய நிலைமையில யாவை நூனையும் சேர்க்கிறோம். கலமானி அல்லது கலமைனி. ரைட், அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, கஸ்ஸைதானி வல் உமரானி வஜம் உல் முதக்கரி அஸ்ஸாலிமு, வஜம் உ அல் முதக்கரி அஸ்ஸாலிமு, சாலிம் எதுக்கு ஜம்மு, இந்த எதுக்கு சிபத்து, ஜம்முக்கு தான் சிபத்து. வஜம் உல் முதக்கரி சாலிமு, இன்னும் முதக்க சாலிமும் ஆகும். கஸ்ஸைதூன வல் உமரூன என்பதை போல, ஜெய்தூன உமரூன என்கிற சொல்லை போல. இப்ப ஜெயித் உமர் என்கிறது அடிப்படையில் மாரிஃபா. ஆனா அந்த மாரிஃபாவான சொல்ல நக்கிராவாக நம்ம மாற்றும் பொழுது அலிஃப்லாம் போடுறேன். பொதுவாக நம்ம நக்கிராவை அலிஃப்லாம் போட்டால் மாரிஃபாவாக ஆகிரும். கலமுன் அல் கலமு, ரஜுலுன் அர் ரஜுலு மாரிஃபாவாக மாறிடும். ஆனால் ஏற்கனவே மாரிஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு பெயரில் நம்ம அலிஃப்லாம போட்டோம்னால் அது யாரோ இரண்டு செய்துகள், யாரோ இரண்டு உமர்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரி, அம்மல் முசன்னா தஸ்னியாவை பொறுத்தவரையில் ஃபைன்னஹு யுர்ஃபவு பில் அலிஃப், அது அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும், அதற்கு அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். நியாபத்தன் அனில் லம்மா, லம்மாவுக்கு பகரமாக அலிஃபை கொண்டு ரஃபு செய்கிற.
வயுஜர்ரு வயுன்சபு ஜர்ரு நஸ்பு செய்யப்படும் பில் யா யாவை கொண்டு நியாபத்தன் அனில் கஸ்ரத்தி ஒரு ஃபத்ஹா கஸ்ராவுக்கு ஃபத்ஹாவுக்கும் பகரமாக. தக்கூரு நீ சொல்வாய் ஜாஅனி ஸைதானி வரஐத்து ஸைதைனி வமரர்து பிஸ்ஸைதைனி நீ சொல்வாய். வஹமலு அலைஹி ஃபீ தாலிக இந்த விடயத்தில், அதாவது அலிஃபை கொண்டு ரஃபு செய்கிறது யாவை கொண்டு நஸ்புன் ஜெரும் செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் அதன் மீது சுமத்தாட்டினார்கள். அதன் மீது சுமத்தாட்டினா தஸ்னியாவோட சேர்த்து விட்டாங்க. அர்பஅத் அல்ஃபாதின் 4 லஃப்ல்களை 4 சொற்களை அதோடு சேர்த்து விட்டார்கள். ஹமல் அலையில சுமத்தாட்டி விடுற அர்த்தம் சேர்த்து விடுறது. லஃப்லைனி அதுல 2 லஃப்ல்கள் இருக்குது. பிஷர்த்தின் நிபந்தனைகளோடு நம்ம சேர்ப்போம். வலஃப்லைனி ஆஹரைனி பிகை ஷர்த்தின் இன்னும் 2 லஃப்ல் இருக்குது, அது ஷர்த் நிபந்தனை இல்லாம வரும். அப்ப வஹமலு அலைஹி ஃபீ தாலிக அந்த விடயத்தில் அந்த ஏராபுடைய விஷயத்துல அதன் மீது தஸ்னியாவின் மீது அவர்கள் சுமத்தாட்டினார்கள் என்றால் அதோடு அவர்கள் சேர்த்து விட்டார்கள். அர்பஅத் அல்ஃபாதின் 4 லஃப்ல்களை 4 சொற்களை. லஃப்லைனி பிஷர்த்தின் என்றால் 2 லஃப்ல்களை நிபந்தனையோடும், வலஃப்லைனி பிகை ஷர்த்தின் இன்னும் 2 லஃப்ல்களை ஷர்த் அன்றியும் அவர்கள் சேர்த்தார்கள். ஃபல்லஃப்லானி அல்லதானி பிஷர்த்தின் ஷர்த்தை கொண்டு இருக்கக்கூடிய 2 லஃப்ல்களும் எவை என்றால் கிலா வகில்தா. கிலா இன்னும் கில்தாவாகும். இந்த கிலா கில்தாவுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நம்ம உறுதிப்படுத்தி சொல்லும் பொழுது நம்ம சொல்றது எப்படி? உதாரணமாக ஜாஅத் தாலிபானி கிலாஹுமானால் 2 மாணவர்களுமே வந்தார்கள். 2 மாணவர்களுமே வந்தார்கள். நான் இங்கிலீஷ் சொன்னே போத் ஸ்டூடெண்ட்ஸ் கேம். போத் ஸ்டூடெண்ட்ஸ் கேம். போத் மேன் அதாவது அந்த அவ்விருவரும் நம்ம சொல்றோமே அவ்விருவருமே வந்தனர். அந்த அவ்விருவரும் சொல்லி நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய அந்த கருத்து அது. வக்கீல்தா அப்ப கிலா முதக்கருக்கு வரும், கில்தா மோனஸுக்கு வரும். வஷர்துஹுமா அவருடைய நிபந்தனை என்னவென்றால் அவருடைய நிபந்தனையாதனில் ஐய கூனா அவ்விரண்டும் இருப்பதாகும். முலாஃபைனி லமீர் லமீரோடு சேர்க்கப்பட்டதாக. லமீரின் அளவில் நம்ம சொல்ல தேவையில்ல, லமீருடன் சேர்க்கப்பட்டவைகளாக அவ்விரண்டும் இருப்பதாகும். தகுரு நீ சொல்வாய் ஜாஅனி கிலாஹுமா. சும்மா நம்ம ஜாஅனி கிலாஹுமான்னு சொல்லாம ஜாஅனி ஜாஅர் ரஜுலானி கிலாஹுமா அப்படி சொல்றது நல்லா பொருத்தமா இருக்கு இல்லையா? ஜாஅனி கிலாஹுமா அவ்விருவருமே வந்தனர். வரஐத்து கிலைஹிம் அவ்விருவரையுமே நான் பார்த்தேன். வமரர்து பி கிலைஹிம் அவ்விருவருக்கும் அருகாமையால் நான் நடந்து போனேன், அல்லது அவ்விருவரையுமே நான் தாண்டி சென்றேன். ஃபஇன் கானா முலாஃபைனி இலல்லாஹிரி வெளிப்படையான இஸ்ம் அல் இஸ்முல்லாஹிர்னா லமீருக்கு மாத்தம். வெளிப்படையான இஸ்ம்களோடு அவ்விரண்டும் இலாபு செய்யப்பட்டு வந்தால் கானா பில் அலிஃபி அலா குல்லி ஹால் எல்லா நிலைமைகளும், எல்லா நிலைமை என்றால் ரஃபு நஸ்பு ஜர்ரு இந்த எல்லா நிலைமைகளையும் அலிஃபை கொண்டதாக ஆகிவிடும். தக்கூரு நீ சொல்வாய் ஜாஅனி கிலா அகவைக்க. ஜாஅனி கிலா அகவைக்க உனது 2 சகோதரர்களுமே வந்தார்கள். ரஐத்து கிலா அகவைக்க மரத்து பி கிலா அகவைக்கன்னு சொல்வாய். அப்ப இங்க வந்து லமீரோட இலாப் செய்யப்படாமல் லாஹிரான இஸ்மோட வந்திருக்குது. ஜாஅ கிலர் ரஜுலைனி ஜாஅத் கில்தல் மர்அத்தைனி. ஜாஅ கிலர் ரஜுலைனி ஜாஅத் கில்தல் மர்அத்தைனி அப்படி நம்ம சொல்லுவோம். ஃபயகூனு இஅராபுஹுமா ஹீனைதின் அந்த நேரத்தில் அவ்விரண்டுடையவும் ஏராப் ஆகிவிடும். அந்த நேரத்தில் அவ்விரண்டுடையவும் ஏராப் ஆகிவிடும். ஃபயகூனு இஅராபுஹுமா ஹீனைதின் பிஹரகாத்தின் முகத்தரா ஏற்படுத்தப்பட்ட ஹரக்காத்துகளை கொண்டதாக ஆகிவிடும். ஃபில் அலிஃப் அலிஃபில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஹரக்கத்துகளை கொண்டதாக ஆகிவிடும். அப்ப ஜாஅனி கிலா அகவைக்கையில எங்க ரஃபுன்னு கேட்டால் கிலாவுல வரக்கூடிய அந்த அலிஃப்ட தக்குதீர்ல. ரஐத்து கிலா அகவைக்கு எங்க அந்த கிலாவுக்கு நஸ்புன்னு கேட்டால் அலிஃப்ட தக்குதீர்ல. மரத்து பி கிலா அகவைக்கு எங்க அங்க அந்த பி கிலா அந்த பாவுக்குரிய ஜெர்ரு எங்கன்னு கேட்டால் அந்த அலிஃபுடைய தக்குதீர்லன்னு சொல்லுவோம். ஃபயகூன் இஅராபுஹுமா ஹீனைதின் பிஹரகாத்தின் முகத்தரத்தின் ஃபில் அலிஃப் லிஅன்னஹுமா ஏனென்றால் அந்த ரெண்டுமே அந்த ரெண்டுண்டா கிலாவும் கீழ்த்தாவும் அந்த ரெண்டும் மக்சூரானி மக்சூரான சொன்னா சுருட்டப்பட்ட இஸ்ம். மக்சூரான இஸ்ம் ஃபத்தா மாதிரி ஜா அல் ஃபத்தா ரஐத்துல் ஃபத்தா மரத்து பில் ஃபத்தா மாதிரி அந்த மக்சூரான இஸ்ம் மாதிரி ஆகிவிடும். லிஅன்னஹுமா ஏனெனில் அவ்விரண்டுமாகின்றன மக்சூரானி மக்சூரானவையாக இருக்கும். கல் ஃபத்தா வல் அசா அல் ஃபத்தா மற்றும் அல் அசா என்ற சொற்களை போல. வகதா அல் கௌலு ஃபி கில்தா கில்தாவிலேயும் கூற்று இவ்வாறு தான் என்றால் கில்தாவிலேயும் பேச்சு இவ்வாறு தான். கில்தாவிலேயும் இதே கதை தான் அப்படிங்கிறார். தகூலு கில்தாஹுமா ஐ ஜாஅத் கில்தாஹுமா ரஃப்அன்
ரஐத்து கில்தைஹிமா என்னப்பா, அல்லது மரத்து பி கில்தைஹிமா அப்படிங்க சொல்லுவீங்க. ஜர்ரன் நஸ்பன், ஜர்ருடைய நஸ்புடைய கட்டத்தில் கில்தைஹிமாண்டு நஸ்பு செய்வீங்க. வகில்தா உஹ்தைக்கன்னு சொல்லுவீங்க. என்னப்பா, ஜாஅத் கில்தா உஹ்தைக்க, ரஐத்து கில்தா உஹ்தைக்க. அப்போ கில்தாங்கிறது முவன்னஸ் தஸ்னியாவை உறுதிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது. உனது இரு சகோதரிகளையும் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்றது. பில் அலிஃப், அலிஃபை கொண்டு தான் நீங்கள் சொல்வீங்க. ஃபில் அஹ்வாலி குல்லிஹா, எல்லா நிலைமைகள்லையும் ரஃபு நஸ்பு ஜெரு அவருடைய எல்லா நிலைமைகள்லையும் இப்படித்தான் வரும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய சுருக்கம் என்னென்றால், கிலாவும் கில்தாவும் தஸ்னியாவை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். அதை லமீரோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம், லாஹிரான இஸ்மோடு சேர்த்து பயன்படுத்தலாம். லமீரோடு சேர்த்து பயன்படுத்தினால் தஸ்னியா மாதிரி நம்ம ஈராபு செய்யணும். அலிஃபு கொண்டு ரஃபு, யாவு கொண்டு நஸ்புன் ஜெருன்னு செய்யணும். அதே சந்தர்ப்பத்தில் நம்ம கிலா கில்தா லாஹிரான இஸ்மோட இலாப் செய்யப்பட்டு வந்தால் கிலர் ரஜுலைனி அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லா ஏராபுகளும் அந்த அலிஃபுடைய தக்குதீர்ல தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. கிலாவுக்கும் இது சட்டம் தான், கில்தாவுக்கும் இது சட்டம் தான். கிலா ஆண் பாலுக்கு, கில்தா பெண் பாலுக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். வல்லஃப்லானி அல்லதானி பிகைரி ஷர்த்தின், என்ன அதை நம்ம வாசிப்போம். வல்லஃப்லானி அல்லதானி பிகைரி ஷர்த்தின், நிபந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய இரண்டு லஃப்ல்களும் என்னவென்றால் இஸ்னானி வஸ்னத்தானி, இஸ்னானியும் இஸ்னத்தானியும் ஆகும். தக்குல், நீ சொல்வாய் ஜாஅனி இஸ்னானி வஸ்னத்தானி. ஜாஅனி இஸ்னானினா இருவர் வந்தனர், ஜாஅத்னி இஸ்னத்தானி இரண்டு பெண்கள் வந்தார்கள். ரஅய்து இஸ்னைனி அல்லது ரஅய்து இஸ்னத்தைனி, மரல்து பிஸ்னைனி அல்லது மரல்து பிஸ்னத்தைனி. ஃபதுரிபுஹுமா, அவ்விரண்டுக்கு நீ ஈராபு செய்வாய் இராபுல் முஸன்னா, தஸ்னியாவுக்கு ஈராபு செய்வதை போல நீ ஈராபு செய்வாய். வ இன் கான கைர முலாஃபைனி, அவ்விரண்டும் இலாஃபத் செய்யப்படாதவையாக இருந்தாலும் சரியே. வ இன் கான கைர முலாஃபைனி வகதா துரிபுஹுமா, இவ்வாறே நீ அவ்விரண்டுக்கும் ஏராபு செய்வாய். ஏராபஹு, அதனுடைய ஏராபைனா தஸ்னியாவினுடைய ஏராபை போன்று நீ ஏராபு செய்வாய். இதா கானா முலாஃபைனி லில் லமீர், லமீரோடு சேர்க்கப்பட்டவையாக அவை இருந்தால். நஹு இஸ்னாஹும், இஸ்னாஹும் என்பதை போல. அவுலில் லாஹிரி, அல்லது லாஹிரான சொல்லோடு இலாவு செய்யப்பட்டதாக இருந்தால். நஹு இஸ்னா அகவைக்க, அவ் அல்லது கானா முரக்கபைனி அல் அஷரத்தி, அஷரா என்கிற சொல்லோடு இணைக்கப்பட்டவையாக அல்லது பிணைக்கப்பட்டவையாக அவை இருந்தால். நஹு ஜாஅனி இஸ்னா அஷர, ஜாஅனி இஸ்னா அஷர் என்பதை போல. ரஅய்து இஸ்னை அஷர, மரல்து பிஸ்னை அஷர் என்பதை போல. இப்போ உண்மையில் இங்கே ஒரு செய்தி சொல்றாரு என்னன்னு கேட்டால், இந்த இஸ்னானி இஸ்னத்தானி என்கிற அந்த ரெண்டு சொல்லும் தனிச்சு வரும். ஓகே, நமக்கு தெரியும் இஸ்னானி இஸ்னத்தானி நம்ம தனிச்சு பயன்படுத்துவோம். பெரும்பாலும் இவை சிஃபத்தாக தஸ்னியாவான சொற்களுக்கு பிறகு வரும். ஜா ரஜுலானி இஸ்னானி, ரஅய்து ரஜுலைனி இஸ்னைனி அப்படி நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி பெண் பாலில் ஜாஅத் இம்ரஅத்தானி இஸ்னத்தானி, ரஅய்து இம்ரஅத்தைனி இஸ்னத்தைனி நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் இங்கே ஒரு செய்தி சொல்றார் என்னன்னு கேட்டால், இந்த லமீரோட இலாவு செய்கிற இஸ்னாகும், அவர்களில் இருவர். அதே மாதிரி இஸ்னா அகவைக்க, உன்னுடைய இரு சகோதரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. எனக்கு அது எந்த அளவுக்கு அப்படி பயன்பாட்டில் இன்றைக்கு நவீன உலகத்தில் இருக்குதுன்றது எனக்கு நான் சரியா வழங்கலை. அப்படி நான் எங்கேயுமே காணலை. அல்லாஹு ஆலம், நீங்கள் கண்டு எனக்கு சொல்லுங்க. அடுத்தது இஸ்னானி இஸ்னத்தானி என்கிறவை அஷரா என்கிற சொல்லோட சேர்ந்து வரும். நமக்கு தெரியும் தானே, 12க்கு நம்ம சொல்ற இஸ்னா அஷர ஆண் பால்ல, பெண் பால்ல இஸ்னத்தா அஷரத்த அப்படிதான் நம்ம சொல்லணும். இஸ்னத்தா அஷரா இல்ல, இஸ்னத்தா அஷரத்த ரெண்டு பகுதியும் பெண் பாலாகவே வரும். அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம்? ரஅய்து இஸ்னை அஷர ரஜுலன், ரஅய்து இஸ்னத்தை அஷரத்த இம்ரஅத்தன், ஜாஅ இஸ்னா அஷர ரஜுலன், ஜாஅத் இஸ்னதா அஷரத்த இம்ரஅத்தன் அப்படிதான் நம்ம சொல்லணும். எனவே அந்த 11ம் 12ம் எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த முதக்கர் மோன சரியா நேர்பட்டு வரும். அஹத அஷர இஹ்தா அஷரத்த, இஸ்னா அஷர இஸ்னதா அஷரத்த அல்லது சின்தா அஷரத்தன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வ அம்மா ஜெம் உல் முதக்கர் சாலிமு, முதக்கர் சாலிம் ஜெம்மை பொறுத்தவரையில் ஃபைன்னஹு யுர்ஃபஉ பில் வாவ், அதுக்கு வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். வயுஜர்ரு வயுன்சபு பில் யா, யாவை கொண்டு ஜர் நஸ்பும் செய்யப்படும். தகூலு ஜாஅனி அஸ்ஸைதூன வரஅய்து ஸைதீன மரர்து பிஸ்ஸைதீன என்று சொல்வாய். ஜாஅனி அஸ்ஸைதூன, ஸைதுகள் வந்தார்கள் என்னிடத்தில்.
ரஐத்து ஜெய்தீன செய்திகளை நான் பார்த்தேன். மரத்து பி ஜெய்தீன சில ஜெய்துகளை அருகாமையாக நடந்து சென்றேன். வஹமலு அலைஹி ஃபீதாலிக்கு இந்த விடயத்தில் அதாவது வாவக்கொன்ற புசைர யாவக்கொன்று ஜெர்னசும் செய்யக்கூடிய இந்த முதக்க சஞ்சமுடைய ஏரா விஷயத்தில் அந்த முதக்க சஞ்சமோட சுமத்தாட்டினார்கள், அதை சேர்த்து விட்டார்கள். அல்ஃபாதன் சில சொற்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். மின்ஹா அவைகளில் உள்ளதுதான் உலு உலு என்று சொல்லாகும். காலல்லாஹு தாலா வலா யத்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸஅதி ஐயுத்து உலில் குர்பா. அப்போ அந்த உலுல் ஃபதுல் அதே மாதிரி உலில் குர்பா அப்படின்னு என்னது உலு என்கிற சொல் என்னது இப்போ உடைய என்ற கருத்துக்கு வந்திருக்குது. வலா யத்தலி உலுல் ஃபதுலி அதாவது செல்வம் படைத்தவர்கள், செல்வத்தை உடையவர்கள். ஃபதுல் அந்த திருத்தம் செல்வம், செல்வத்தை உடையவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். மின்கும் என்னது உங்களில் உள்ள அல்லது ஃபதுலுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கண்ணியத்தை உடையவர்கள்னு சொல்லலாம். ஃபதுலுக்கு கண்ணியம் என்னது இருக்குது. சான அர்த்தம் சொத்து. அப்ப சொத்து மத்து அந்தஸ்து என்னது இஸ்லாத்தில் அவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கக்கூடிய அவங்க சத்தியம் செய்ய வேண்டாம். அன் யுத்து உலில் குர்பா நெருங்கிய உறவுக்காரர்கள். உருள் குர்பாண்டால் நெருக்கமான உறவுக்காரர்கள். நெருக்கமான உறவுக்காரர்களுக்கு கொடுக்காமல் இருப்போம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அதாவது உங்கள செல்வம் படித்தவங்க நல்லவங்க உங்களை நெருக்கமானவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்யாதீங்க, கொடுக்காமல் இருக்க சத்தியம் செய்யாதீர்கள்னு வந்திருக்குது. அப்ப அன் யூத்தூல அன்னுக்கும் யூத்தூக்கும் மத்தியில ஒரு லாவுன்னு அது செய்யப்பட்டிருக்குது. அல்லா யூத்துன்னு இருக்கும். என்ன அல்லா யூத்துன்னு இருக்கும். ஏன்னா அது சத்தியம் வரக்கூடிய இடங்கள்ல நஃபியுடைய அந்த லா அது செய்யப்பட்டு வாரது பரவலாக அரபு மொழியில் அறியப்பட்ட ஒரு முறைமை. ஃபஉலு எனவே இங்கு உலு என்ற சொல்லானது ஃபாயிலுன் ஃபாயிலாகும். வ அலாமத்து ரஃப்இஹி அல்வாஹு அதனுடைய ரஃபுடைய அடையாளம் என்பது வாவாகும். வ உலி அதே மாதிரி உலி உலில் குர்பான் என்னது வந்திருக்குல்ல, அதில் வரக்கூடிய அந்த உலி என்பது மஃஊலுன் அது மஃஊல் பிஹி ஆகும். வ அலாமத்து நஸ்பிஹி அதனுடைய நஸ்புடைய அடையாளம் என்பது அல் யாவு யாவாகும். வகால தஆலா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஃபீ தாலிக லதிக்ரா லி உலில் அல்பாப். இன்னஃபி தாலிக்க நிச்சயமாக அதில் இருக்கிறது லதிக்ரா ஒரு நல்லுபதேசம் இருக்கிறது அல்லது நினைவூட்டல் இருக்கிறது. லி உலில் அல்பாபி புத்தியுடையோருக்கு. அப்போ புத்தியுடையோருக்கு அதிலே படிப்பினையும் நல்லுபதேசமும் நற்செய்திகளும் இருக்கிறது அப்படின்னு தரக்குறான்னு சொல்றான். அப்போ இங்கே உலில் அல்பாப்ல உலி என்கிறதுக்கு ஜெரு செய்யப்பட்டிருக்குது என்றால் அது மஜ்ரூருடைய இடம் லி உலி லாம் ஜெருடைய லாமுக்கு பிறகு வந்திருக்கு. ஃபஹாதா ஹுனா மஜ்ரூருன் இங்கு இது உலி என்பது ஜெரு செய்யப்பட்டிருக்குது. வ அலாமத்து ஜெர்ரிஹி அதனுடைய ஜெருடைய அடையாளம் என்பது அல் யாவு யாவாகும். வமின்ஹா இஷ்ரூன அந்த மின்ஹாண்டால் இந்த அந்த அந்த சில லஃப்லுகள் சொன்னாங்க இல்லையா, ஒமின் அல்ஃபால் அந்த முன்னுக்கு சொன்னாங்களே, அதாவது முதக்க சஞ்சமோடு சேர்க்கப்பட்ட சொற்கள்னு சொல்லி அவைகளில் உள்ளதுதான் இஷ்ரூன என்பதும் வாஹவாத்து அதை சார்ந்தவைகளும் இலத்திஸ்இன் 90 வரைக்கும் உள்ள இலக்கங்கள். எப்படி பெரிய இலக்கங்கள் தசாப்த எண்கள் 10 மடங்குகள். இஷ்ரூன சலாசூன அர்பூன ஹம்சூன சித்தூன சபூன சமானூன திஸ்ஊன. தக்கூரு நீ சொல்வாய் ஜாஅனி இஷ்ரூன ரஜுலன் வரஆய்து இஷ்ரீன ரஜுலன் வமரத்து பி இஷ்ரீன ரஜுலன் என்று சொல்வாய். வகதா தக்கூரு ஃபில் பாக்கி ஏனையவைகள் என்றால் சலாசூன அர்பூன அந்த மாதிரி வரக்கூடிய ஏனையவைகள்லையும் நீ இவ்வாறே சொல்வாய். வமின்ஹா அஹுலூன அவைகளினின்றும் உள்ளதுதான் அஹுலூன எனது குடும்பம் என்று சொல்ல வரக்கூடிய கருத்தில் வரக்கூடிய சொல். கால அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், ஷகலத்னா அம்வாலுனா வ அஹுலூனா எங்களுடைய சொத்துக்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களை பராக்காக்கி விட்டன. யுத்தத்துக்கு வராமல் எங்களை பராக்காக்கி விட்டன. பராக்காக்குறனால் பிஸி ஆக்குறது. மின் அவுசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவளிக்க கூடியதில் அதனுடைய நடுநிலைமையில் நின்றும். மின் அவுசத்திமா ஒன்றினுடைய நடுத்தரத்தில் நின்றும். துத்இமூன அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க செலவழிப்பீங்களே அந்த மாதிரியானதுல ஒரு நடுத்தரமான அளவு நீங்க என்ன செய்யுங்க செலவழிங்க அப்படின்னு. இலா அஹ்லீஹிம் அபத அவருடைய குடும்பத்தை நோக்கி அவர்கள் திரும்பி செல்லவே மாட்டார்கள். இலா அஹ்லீஹிம் அவருடைய குடும்பத்தை நோக்கி அபத ஒரு பொழுது திரும்பி செல்ல மாட்டார்கள். அல் அவ்வலு ஃபாயிலுன் முதலாவது வசனத்துல அஹ்லூனான்றதுல அந்த சொல் வந்து ஃபாயிலாக இருக்கு. வஸ்ஸானி இரண்டாவதுல வந்து அஹ்லீக்கும்ல வரக்கூடியதுல மஃபூல் பிஹியாக அஹ்ல் வந்திருக்குது. வஸ்ஸாலிஸ் மூன்றாவது உதாரணத்துல மூன்றாவது குர்ஆனாயத்துல மஜ்ரூர் ஜெர் செய்யப்பட்டிருக்குது. வமின்ஹா இன்னும் அவைகளில் நின்றும் உள்ளதுதான் அந்த இந்த முதக்க சர்ஞமோடு சேர்க்கப்பட்டவைகள் நின்றும் உள்ளதுதான் வாபிலூன. வாபிலூன என்பது அடைமலைக்கு சொல்றது.
வஹுவ ஜம்உன் லி வாபிலின், அது வாபில் என்பதற்கான ஜம்முகளில் ஒரு ஜம். வஹுவல் மதருல் கசீரு, அதுவே அடைமலையாகும். மதர்னால் மலை, அல் கசீர் என்றால் அடைமலை, கனத்த மலை. வமின்ஹ அரதூன, அரதூன என்பதும் பூமிகள் என, பூமிகள் அரதூன என்பதும் அது நின்று உள்ளதாகும். பி தஹ்ரீக்கி ரா, இந்த ராவுக்கு ஹரக்கத் வைக்கணும். அருதூன இல்ல அரதூன, ராக்கு ஃபத்தஹ ஹரக்கத் வரும். வயஜூஸ் இஸ்கானுஹா, அந்த ராவுக்கு சுக்கூன் வச்சு அர்தூன்னு சொல்லலாம். ஆனா எல்லா நிலைமைகளையும் அல்ல. ஃபி லரூரத்தி ஷிரி, கவிதையினுடைய நிர்பந்தத்தில், அப்படின்னா கவிதை அமைப்புகள்ல வரும் பொழுது அருளூன் என்று ராவுக்கு சுக்கூன் வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இவ்வளவு நமக்கு போதும் இன்றைக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம எஞ்சிய பகுதிகளையும் இன்றைக்கு படித்த அந்த பகுதிகளை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மீட்டி போட்டு ஏனைய பகுதிகள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடப்பகுதியை நம்ம பார்த்து முடிப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், முபாரக் ஃபீக்கும். ஏதும் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ரெண்டு நிமிஷம் கேட்கலாம். நான் என்னது கூடுதலாக காட்சி நினைக்கிறேன். இது கொஞ்சம் விரிவாகவும் எனப்பா இலேசாகவும் படிக்க முடியுமான பாடங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாட வகுப்புகளை நம்ம பார்த்து முடிக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரான்.